நீலாங்கரை இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சென்று சந்தித்தார் கமல்ஹாசன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்கள் நீதி மய்ய தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயுடன் கமல்ஹாசன் சுமார் 30 நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நீலாங்கரை இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் கமல்ஹாசன். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? நீலாங்கரையில் உள்ள முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இல்லத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவரை சந்தித்திருக்கிறார். அவரை சந்தித்ததன் பின்பு இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் கமல்ஹாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களை இன்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சரை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் விஜய் அவர்கள் அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்ததாகவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்பட துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருப்பதாகவும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். நன்மை மலரட்டும் என்கின்ற ஒரு வாசகத்தையும் அவருடைய அந்த குறிப்பில் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிறகாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே அவருடைய இல்லத்திற்கே சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர்களுடனான ஒரு சந்திப்பு என்பதும் நடைபெற்றது. ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கும் என்கின்ற வகையிலே அரசியல் விமர்சகர்களால் பல தரப்பினராலும் அது புகழப்பட்டது. தற்போது மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்களால் மற்றும் விஜய் அவர்களுடான சந்திப்பு என்பது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பு முடிந்ததன் பிறகாக மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் ஒரு எக்ஸால பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்ததாகவும் கமல்ஹாசன் உணர்வுபூர்வமாக அந்த பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்பட துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருப்பதாகவும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை திரைப்பட துறையினர் பலர் சந்தித்தனர். திரைத்துறை சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் விஜயிடம் குறிப்பிட்டதாக சொல்லியிருந்தனர். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்திலிருந்து அதனுடைய தலைவர், பொருளாளர் உள்ளிட்டோரெல்லாம் முதலமைச்சரை சந்தித்தனர். அதன் பிறகு இயக்குநர் விக்ரமன் முதலமைச்சர் விஜயை சந்தித்திருந்தார் தலைமைச் செயலகத்தில். இன்று நீலாங்கரை இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த கமல்ஹாசன் அவர்கள் திரைத்துறை சார்ந்த 6 முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.